பொதுவா பிரபலமான நடிகர்களை மக்கள் நேர்ல பார்க்க விரும்புறது சகஜம். அதுவும் விஜய் மாதிரி புகழோட உச்சியில இருக்கிற நடிகர்களை மக்கள் நேர்ல பார்க்க விரும்புவாங்க. அப்படி புகழோட உச்சியில இருக்கிற நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா, அதுவும் பிரம்மாண்டமான மாநில மாநாட நடத்தினா நிச்சயம் கூட்டம் வரும். ஆனா பொதுவா ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு. நான் அந்த கேள்வி பக்கமே போகல. ஏன்னா நான் எந்த அரசியல் கட்சியையுமே சார்ந்தவன் இல்ல. அந்த மாநாட்டுல அவர் பேசின சில விஷயங்கள் நியூட்ரல் மனநிலையில இருக்கிற நம்ம மாதிரி ஆளுங்களை ஆட பரவாயில்லையே அப்படின்னு தோண வச்சது. அது என்னன்னா கீழடியும் அதை சார்ந்த ஆய்வறிக்கை பற்றிய பேச்சும். கீழடி தமிழர்களோட தொன்மையை பத்தி அறிவியல் பூர்வமா நிரூபணம் செஞ்சாங்க திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான அகழ்வாராய்ச்சி குழு. அவங்களோட ஆய்வறிக்கைக்கு இப்ப வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல. காரணம், அந்த ஆராய்ச்சி மூலமா தமிழனோட தொன்மை, தமிழர்களின் வளர்ந்த நாகரிகம் 2600 ஆண்டுகள் பழமையானதுன்னு நிரூபணம் ஆனதுதான். சங்க இலக்கியங்கள்ல மட்டும்தான் தமிழனோட தொன்மை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அறிவியல் பூர்வமா நம் முன்னோர்கள் கொடுத்த சாட்டையடி சாட்சி தான் இப்ப வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், கீழடி பத்தின ஆர்வம், கேள்வி மற்ற கட்சிகள் கேட்கலையான்னு. மத்தவங்க கேட்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. நிறைய பேர், அதுவும் குறிப்பா மக்களுக்கு நன்கு தெரிந்த முகங்கள் கேட்கணுங்கிறது தான் என்ன மாதிரி தமிழ் ஆர்வலர்களோட விருப்பம். கேள்வி அதிகமாக, சத்தம் அதிகமாக, ஒன்றிணைந்த கைகள் அதிகமாக, ஒத்த கருத்துள்ள மனிதர்கள் அதிகமாக, ஒரு நாள் உலகமே ஒப்புக்கொள்ளும் உலகின் மூத்த மொழி தமிழ் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே சிறந்த நகர்ப்புற நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு என்று. உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.